ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/5/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி காலை 9:15 வரையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 1:03 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கான். கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 9:15 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரீ சங்கர ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அது போக இன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சூர்தாஸ் ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் லாவண்ய கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது விரண்மிண்ட நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சந்திர உதயம் என்பது காலை 9:59 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:13 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:18 முதல் காலை 5:50 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 12:05 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:47 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:24 முதல் 8:58 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:51 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.